ஆண்டவர் நம்மோடு கூட பேசத்தக்கதாக அவருடைய வல்லமையுள்ள வார்த்தை நமக்கு வெளிப்படும்படியாக வேதம் நமக்கு இப்படி சொல்லுகிறது: சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நமக்கு விடுதலை வேண்டுமானால், நாம் விடுதலை பெற்று ஆண்டவருக்கு பிரியமாக வாழ வேண்டுமானால், நாம் சத்தியத்தை அறிகிறவர்களாக இருக்க வேண்டும். சத்தியத்திற்காக நாம் எழும்பி பிரகாசிக்கிறவர்களாக மாற வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவர் நம்மோடு கூட பேசத்தக்கதாக அவருடைய பாதத்தை இறுக பற்றி கொள்வோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனானே சுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனானே சுவை பணிந்தே தொழுகுவோம். உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. முழங்கால் யாவுமே பாரினில் மடங்கிடுவே. உயர்ந்தவரே, சிறந்தவரே, என்றும் தொழுதிடுவோம். உயர்ந்தவரே, சிறந்தவரே, என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனானே சுவை பணிந்தே தொழுகுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இங்கே வந்திருக்கிற உம்முடைய மக்கள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம். நீங்க வெளிப்படுங்க, உம்முடைய சத்தம் மாத்திரம் கேட்கப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். இது மைக் கொஞ்சம் சரி பண்ணுங்களேன், சவுண்ட் விட்டு விட்டு வருது. பேட்டரி இல்லையா? விட்டு விட்டு வருது மரமா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உங்க அனைவருக்கு ஸ்தோத்திரம். அருமையான ஆராதனை வேளையில உங்கள் மத்தியிலே ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக முதலாவது நாம் தேவனுக்கு நன்றி சொல்ல கடன்பட்டிருக்கிறோம். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். காரணம் என்னவென்று சொன்னால், இது ஒரு அவசரத்திற்காக நான் வந்தேன். மிக மிக அவசர செய்தி, உங்களுக்கு மிக அவசரமான செய்தி. இந்த செய்தியை இந்த வாரம் யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நாங்க தேடிக்கொண்டிருக்கும் பொழுது ஐயா அவர்கள் நாம கண்டிப்பா சந்திக்கலாம் என்று சொன்னார். இன்னும் பள்ளி கொண்டால கூட என்னை கூப்பிட்டாங்க, பள்ளிப்பட்டு. ஆனா நான் சொன்னேன், இல்ல ஆல்ரெடி பிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி, ஆண்டவர் இந்த இடத்தை இன்றைக்கு உங்களுக்கு இந்த செய்தி போகணும் என்பதற்காக
எங்களை மற்ற எல்லா இடங்களிலும் இருந்து அழைத்து கொண்டு வந்து இங்க நிறுத்தி இருக்கிறார். ஆகவே கரங்களை கட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல். அதே போல எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த உங்களுடைய ஊழியர் அவர்களுக்கும், ஊழியரோடு கூட உடன் இருந்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிற பெரியவர்கள் அனைவருக்கும், தாய்மார்கள், பெரியவர்கள், வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் மாத்திரமல்ல, இந்த சபை ஸ்தாபிக்கப்படுவதற்கு காரணமாக இருந்து கொண்டிருக்கிற அத்துணை நல்ல உள்ளங்களையும், அநேகர் வாசலிலே போகிறவர்கள் வருகிறவர்கள் எல்லாம் இங்கே பார்த்து விட்டு வந்து அமர்ந்து போகிறார்கள். ஆகவே அனைவருக்கும் ஆண்டவருடைய பெயராலே வாழ்த்துதல்களையும் நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் பலுகி பெருகி தேவனுக்கு பிரியமான மக்களாக, சாட்சியுள்ள மக்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி கிறிஸ்துவுக்குள் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு முக்கியமான வார்த்தையை முதலாவது வாசிக்க கேட்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 26வது அதிகாரம் 3வது வசனம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடனே காத்துக் கொள்வீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், யார் அவர்களை இறுக பற்றி கொள்கிறார்களோ அவர்களை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்கிறார், பாதுகாக்கிறார் என்று வசனம் நமக்கு வெளிப்படுகிறது. அதே போல நீதிமொழிகளின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 17வது வசனம் இப்படி சொல்லுகிறது, வாசியுங்கள். என்னை சிநேகிக்கிறவனை நான் சிநேகிப்பேன். ஹல்லேலூயா. யார் ஒருவர் ஆண்டவரை சிநேகிக்கிறார்களோ, யார் ஒருவர் ஆண்டவரை நேசிக்கிறார்களோ, யார் ஒருவர் ஆண்டவரை கர்த்தர் என்று விசுவாசிக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் சிநேகிக்கிறார், நேசிக்கிறார், பாதுகாக்கிறார், விடுவிக்கிறார், அவர்களை பலப்படுத்துகிறார், தாங்குகிறார், காப்பாற்றுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் பிரியமானவர்களே, இன்றைக்கு சூழல் வேறு விதமாக இருக்கிறது, வேறு விதமாக இருக்கிறது. வாசியுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 24வது அதிகாரம் 1வது வசனம். இதோ கர்த்தர் தேசத்தை வெறுமையும் பாழுமாக்கி அதை கவிழ்த்து குடிகளை சிதறடிக்கிற சூழல் உண்டாகி இருக்கிறது. 2வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது ஜனத்துக்கு எப்படியோ அப்படியே ஆசாரியனுக்கும், ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், ஜனத்துக்கு எப்படியோ அப்படியே ஊழியக்காரனுக்கும், வாசிங்க, வேலைக்காரனுக்கு எப்படியோ அப்படியே எஜமானனுக்கும், வேலைக்காரிக்கு எப்படியோ அப்படியே எஜமானிக்கும், யாருமா கொண்டவனுக்கு எப்படியோ அப்படியே விட்டவனுக்கும், கடன் கொடுத்தவனுக்கு எப்படியோ அப்படியே கடன் வாங்கினவனுக்கும், வட்டி வாங்கினவனுக்கு எப்படியோ அப்படியே வட்டி கொடுத்தவனுக்கும் எல்லாருக்கும் சரியாய் நடக்கும். 3வது வசனம். தேசம் முழுவதும் கொள்ளையாகி முற்றிலும் வெறுமையாகும். இது கர்த்தர் சொன்ன வார்த்தை.
அல்லேலூயா. 5வது வசனத்தை வாசிங்க. தேசம் தன் குடிகளின் மூலமாய் தீட்டுப்பட்டுள்ளது. அவர்கள் நியாய பிரமாணங்களை மீறி என் கட்டளைகளை மாறுபாடாக்கி நித்திய உடன்படிக்கையை முறித்தார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு மிக மிக கொடூரமான காலத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மிக மிக கொடூரமான காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேருக்கு இந்த விசேஷங்கள் தெரியும்? எனக்கு தெரியாது. டிவியில வருது, பத்திரிகையில வருது, செய்தியாக வருகிறது, எல்லா இடங்களிலும் வந்து கொண்டிருக்கிறது. ஆனா நீங்க எப்படி அதை அறிந்திருக்கிறீர்களா அறியலையா எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் இதை உங்களுக்கு வெளிப்படுத்த இன்றைக்கு சித்தம் கொண்டிருக்கிறார். கடந்த வாரங்களிலே உத்தரகாசி என்ற பகுதியில மேக வெடிப்பு, அதாவது என்னமா மழை, மேக வெடிப்பெல்லாம் அவ்வளவு ஈஸியா வராது. எப்பயாவது கேள்விப்பட்டோமா? உங்க வயசுல கேள்விப்பட்டிருக்கீங்களா? பெரியவங்க இருப்பாங்க, யாராவது கேள்விப்பட்டதுண்டா? கிடையாது. அது அங்க மட்டும் இல்லைங்க, மெட்ராஸ்ல கூட மேக வெடிப்பு வந்தது. மெட்ராஸ்ல கூட மேக வெடிப்பு வந்தது. அதாவது மேக வெடிப்பு அப்படின்னா மொத்தமா ஒரு பகுதியில ஒரு 100 மில்லிமீட்டர் மழை அல்லது அதுக்கு அதிகமான மழை ஒரு இடத்துல. இப்ப இந்த பகுதினா இந்த பகுதியில் அப்படியே மழை கொட்டினா எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட மழைகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு விமானம் அகமதாபாத்ல இருந்து புறப்பட்டு இங்கிலாந்துக்கு போக புறப்பட்டு ஏறி 30 செகண்ட், ஒரு நிமிடம் கூட கிடையாது, 30 வினாடிகளில் 421 பேர் 241 பேர் 241 பேரு வெடிச்சு அந்த எரிக்கட்டையா மாறி வந்துட்டாங்க. இவ்வளவு கொடூரங்கள் தொடர்ந்து உலகம் முழுக்க நடந்து கொண்டிருக்கு. உலகம் முழுக்க. அதைதான் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 24வது அதிகாரம் முழுமையாக நமக்கு தகவல் சொல்லுகிறது. முழுமையா நீங்க வீட்டுல போய் பொறுமையா வாசிங்க. பொறுமையா வாசிச்சா இந்த வெளிப்பாடு உங்களுக்கு கிடைக்கும். இந்த சூழல் இன்றைக்கு உலகம் முழுக்க இருக்கு. எனக்கு நேரம் நீங்க கொடுத்தீங்கன்னா நான் பட்டியலே கொடுப்பேன். என்கிட்ட 2020 இருந்து ஒரு பட்டியல் இருக்கு. உலகம் முழுக்க என்ன நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப ஆகஸ்ட் மாசத்துல என்னெல்லாம் உலகத்துல நடந்தது, ஜூலை மாசத்துல என்ன நடந்தது, ஜூன் மாசத்துல என்ன நடந்தது, இப்படி பட்டியல் வைத்திருக்கிறேன் நான். ஆரம்ப கட்டத்துல ஒரு 2010 இருந்து இந்த சூழல், 2010 இருந்து இது நடந்து கொண்டே இருக்கிறது. மாசத்துக்கு 4, 5, 6 நடக்கும். கொஞ்சம் கொஞ்சமா அது 10 ஆச்சு, 20 ஆச்சு, 30 ஆச்சு, அப்படி ஏறிக்கொண்டே போய்கொண்டிருக்கிறது. இன்னைக்கு ஆகஸ்ட் மாசம், இன்னைக்கு 24வது தேதி. என்கிட்ட இருக்கிற தகவலின்படி கிட்டத்தட்ட 40 அழிவின் சம்பவங்கள் என்கிட்ட பதிவாயிருக்கு. 40. அப்படின்னா வேகமாக நாம் அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். வாசியுங்கள் லேவியராகமம் புஸ்தகம் 26வது அதிகாரம் 6வது வசனம். 26:6.
ஆ ஆ ஆ ஆ முதலாவது ஆனா இது அப்படியே ஆப்போசிட்டா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே திருப்பி படிங்க. அப்படியே இந்த வசனத்தை அப்படியே ஆப்போசிட்டா படிக்கிறதா இருந்தா என்ன படிப்பீங்க? தேசத்துல சமாதானம் இருக்காது. அடுத்தது தத்தளிக்க பண்ணுவார் இருப்பாங்க, தத்தளிக்க பண்ணுவாங்க. பயம் எங்கு பார்த்தாலும் ஐயோ 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 இந்த ஓலம் இருக்கிறது. இருக்குமா இருக்காதா? இப்போ வெள்ளம் வந்தா என்ன பண்ணுவீங்க? வீட்டுக்கு வெள்ளம் வந்துட்டு என்ன பண்ணுவீங்க? நல்லதுங்க வட்ட வட்டம்னுவீங்களா? ஐயோ வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவீங்களா? அதான் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கு. அந்த வசனம் அப்படியே ஆப்போசிட்டா நடந்து கொண்டிருக்கிறது. ஏன் தெரியுமா? ஏன் அப்படின்னா அதே நீங்க 26வது வசனம் 1 2 3 வசனங்களை வாசிங்க. இல்லம்மா 20 லேவியராகவும் 26 1 2 3 வைக்காமலும் இருப்பீர்களாக, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என் ஓய்வு நாட்களை ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்துக்கு பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாய் நான் கர்த்தர் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளின்படி நடந்து அதன்படி செய்தால் போதும் 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 போதும். இந்த 3 விஷயம் சொல்றாரு. ஆனா இப்ப அது இல்ல. இருக்கா? இருக்கா? இல்லவே இல்லை. எங்க பார்த்தாலும் ஏகப்பட்ட எங்க பாரு இருக்கு. இருக்கா இல்லையா? இருக்கு. ஏன் இருக்கு தெரியாது. இரண்டாவது, ஓய்வு நாளை குறித்த பயம் நமக்கு வேணும் சொல்றாரு. மூன்றாவது, என் கட்டளைகளுக்கும் என் பிரமாணங்களுக்கும் நீதி நியமங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும். ஆனா இல்ல. இப்ப கொஞ்சம் முன்னாடி ஒருத்தர் இங்க வந்துட்டு போனார். எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. ஒருத்தர் வந்துட்டு போனார், உயரமா இருந்தார். அவர் ஒரு ரிப்போர்ட்டரா, ஞாபகம் வச்சுங்க, ஒரு ரிப்போர்ட்டர். திருமணமாகி 3 பிள்ளைகள் படிக்கிறாங்க. அவரே எவ்வளவு பெரியவரா இருக்காரு. அப்ப அவங்க பிள்ளை எவ்வளவு பெருசா இருப்பாங்க பாத்துக்குங்க. எதுக்கு வந்தார் தெரியுமா? நான் சாக போறேன், சாகரத்துக்கு வந்திருக்கிறேன், இங்க பார்த்தேன் அதனால வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. சாகரத்துக்கு வந்திருக்கிறார் அவரு. புரியுதா? புரிஞ்சு கொள்ளுங்க. உலகம் எங்க போய் கொண்டிருக்குதுன்னு புரிஞ்சு கொள்ளுங்க. அப்ப நான் என்ன செய்யணும்னு தெரியணும். நமக்கு நாம என்ன செய்யணும்? இப்ப ஐயா என்கிட்ட பேசும்போது வெளியில் இப்படி போகும்போது சொன்னாரு, இங்கதான் சொன்ன, என்கிட்ட சொல்லல, அங்க சொன்னாரு ஒரு 20-25க்கு முடிச்சிருவாருன்னாரு. இப்படி நீங்க வசனத்தை கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா இதான் நடக்கும். புரிஞ்சு கொள்ளுங்க. இப்படி கேட்டுக்கொண்டிருந்தால் இப்படிதான் நடக்கும். ஏன்னா எனக்கு அடுத்த வேலை இருக்கு அப்படின்னு நீங்க ஓய்வு நாள்ல சொல்லி கொண்டிருந்தால், ஆண்டவர் 6 நாளை உருவாக்கி 7வது நாள் கர்த்தருடைய நாள்னு சொல்லி இருக்கிறாரு. ஆனா அந்த நாள்ல எனக்கு வேற வேலை இருக்கு, எனக்கு இதை விட முக்கியமான வேலை இருக்கு, நான் இதை ஷார்ட்டா முடிச்சுட்டு போகணும் அப்படின்னு நீங்க நினைப்பீர்கள். ஆனால் நான் சொன்னேன், லேவியராக புஸ்தகம் 26வது வசனம் 2வது வசனத்துல வாசிங்க மறுபடியும். என்ன? என் ஓய்வு நாட்களை ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்திலே குறித்து பயபக்தி இருக்கணும். பரிசுத்த ஸ்தலத்தை குறித்த பயம் இருக்கணும். இது ஓய்வு நாள்னு பயம் இருக்கணும். இது ஆண்டவருடைய நாள் அப்படின்னு பயம் இருக்கணும். நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், ஒரு விசேஷத்தை பார்க்கலாம். இப்ப பிரளயம் வந்ததா? உலகத்துல ஒரு பெரிய பிரளயம் வந்துச்சா? யாரெல்லாம் காப்பாற்றப்பட்டாங்க? யாரெல்லாம் காப்பாற்றப்பட்டாங்க? நோவாவும் அவன் குடும்பம் மட்டும் தானே. யாருக்காவது தெரியுமா என்ன காரணத்திற்காக அந்த குடும்பம் மட்டும் காப்பாற்றப்பட்டது தெரியுமா உங்களுக்கு? பயபக்தியோடு நடந்தாங்க. இன்னும் தெளிவா வேற யாராவது சொல்றீங்களா? இன்னும் தெளிவா எதற்காக நோவா மட்டும் காப்பாத்தினார்? என்னமா? சரி வாசிங்க. ஆதியாகமம்
6வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. நல்லா பொறுமையா வாசிங்க, பொறுமையா வாசிங்க. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும். அவ்வளவுதாங்க. புரியுதா? எது காப்பாற்றினார் ஆண்டவரே? அவன் அந்த மக்கள் எல்லாரும் இருக்கிறாங்க, அப்படித்தானே போட்டிருக்கு. இருந்தவர்களுக்குள்ளே இவன் ஒருத்தனா உத்தமனா இருந்தானா? இவன் ஒருத்தனா நீதிமானா இருந்தனால அவனை மட்டும் தான் காப்பாத்தினார். 2வது பக்கத்து வீட்டுக்காரனை காப்பாத்தல. நான் சொல்றது புரியுதா? நோவா வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல யாராவது இருந்திருப்பானா? பக்கத்து வீட்டுக்காரர் இருந்திருப்பான்ல. இந்த பக்கம் ஒருத்தர் இருப்பான், இந்த பக்கம் ஒருத்தர் வீடு கட்டியிருப்பான்ல. அவனெல்லாம் காப்பாத்தல. ஏன் காப்பாத்தலன்னா, அந்த பகுதியில அவன் வாழ்ந்த காலத்துல அந்த ஜனங்களுக்குள்ளே இவன் ஒருத்தன் தான் நீதிமானா இருந்தான். ஆகவே தான் காப்பாத்தினார். நீங்க சொல்ற மாதிரி அவர் ரட்சிப்புகள் நடத்தின அதெல்லாம் சொல்லல. அதெல்லாம் இருந்திருக்கும். ஆனா பதிவு செய்யப்பட்ட தகவல் என்ன தெரியுமா? அவன் மட்டும்தான் நீதிமான். அடுத்த வசனத்தை வாசிங்க. இன்னொரு காரணம் இருக்கு. 7வது அதிகாரம் 3வது வசனம். அஞ்சு 7:5. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, கவனமா கேளுங்க. நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டு காரியங்களை எல்லாம் செஞ்சானா. புரியுதா? எது காப்பாத்தினாரு? முதல் காரணம், அவன் நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். 3வது, அவன் கர்த்தர் தனக்கு கட்டளையிட்ட எல்லாவற்றையும் மறுப்பு இல்லாம, மாற்று கருத்தே இல்லாம அவர் என்ன சொன்னாரோ அப்படியே செய்கிறான். தயவு செய்து உங்களுடைய இதய பலகையில ஆணித்தரமா எழுதி கொள்ளுங்க. எப்படி எழுதிக்கணும்? ஆமா, ஆணியில எழுதினா எப்படி இருக்குமோ அப்படி எழுதி வச்சுக்கணும். பெண்ல எழுதாதீங்க. என்னத்துல எழுதக்கூடாது? பென்ல, பென்சில்ல, சாக்பீஸ்ல எல்லாம் எழுதக்கூடாது. ஆணியில எழுதணும். இப்ப நான் ஒண்ணு கேக்குறேன். ஆதியாகமம் 22வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் அழைத்துக் கொண்டு மோரிய தேசத்திற்கு போய் அங்கே நான் குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். இப்ப ஈசாக்குக்கு என்ன வயசு இருக்கும்? நமக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு கெஸ் பண்ண எவ்வளவு வயசு இருக்கும்னு. என்னமா ஈசாக்குக்கு ஈசாக்குங்க. சரி, இப்ப ஆபிரகாமுக்கு என்ன வயசு? ஈசாக்கு குழந்தை பிறக்கும் போது, 100 வயசு. வெரி குட். கரெக்டா? அப்ப 14, 15, 16 வயசு இருக்கும். ரைட்டா? இப்ப அதுக்கு ஆதாரம் மட்டும் பார்த்துக்கலாம். கொஞ்சம் நேரம் கொடுங்க தயவு செஞ்சு. நான் உங்களை அன்பா கேட்டுக்கொள்கிறேன். முக்கியமான தகவல். ஆனா இது சப்ஜெக்ட்ல இல்ல, இது இலவசம். இது என்னது? போனஸ் செய்தி. இதெல்லாம் இது செய்தி கிடையாது, இது செய்தி அல்ல. எனக்கு தயவு செஞ்சு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். வாசிங்க. ஆதியாகமம் 22:7. அதற்கு அவன், என் மகனே இதோ இருக்கிறேன் என்றான்.
அப்பொழுது அவர், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்க அப்படின்னு கேக்குறான். யார் கேக்குறது? ஈசாக்கு கேக்குறான். அப்ப என்ன வயசு இருக்கும்? தோராயமா 14, 15 வயசு. இப்ப இருக்கிற பிள்ளை சின்ன குழந்தைய கேட்கும், அது பாயிண்ட் இல்ல. ஆனா அந்த காலத்துல அந்த வயசுல கேட்டு இந்த வார்த்தை எல்லாம் கேட்டிருக்க கூடியது அந்த 15, 16 வயசு இருந்தா இருக்கா. சரி, ரைட்டா? இப்ப நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், இதுக்கு மட்டும் எனக்கு பதில் சொல்லுங்க. ஆண்டவர் 22:2 படி உங்களிடத்தில் வந்து அதே வார்த்தையை உங்ககிட்ட சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? தயவு செஞ்சு உங்களுடைய சூழலை மனசுல வச்சுக்கிட்டு நீங்க சொல்லணும், யதார்த்தமா சொல்லணும், யதார்த்தமா உண்மையை பேசணும். சொல்லுங்க சீக்கிரமா, சீக்கிரமா. செய்ய மாட்டீங்க. பதிலே இல்ல. இல்ல பயம். ஏன்னா மாத்தி சொல்லிட்டா இல்ல, அவர் மட்டும்தான் தைரியமா இல்லைங்க நான் செய்ய மாட்டேங்க முடிவு பண்ணிட்டார் அவர். எல்லாருமே அப்படிதான், எல்லாருமே அதான். அப்ப இந்த சூழலில ஆண்டவர் நம்மை கூட்டிட்டு போக வருவாரா? நீங்க நினைச்சுக்கங்க, கூட்டிட்டு போக வருவாரா? என் பிள்ளைங்க இருக்கு அப்படின்னு வருவாரா? இப்ப யார பிள்ளை நினைப்பாரு? எனக்கு கீழ்படுகிறத பிள்ளைங்க நினைப்பாரு. எனக்கு கீழ்படுகிற வார்த்தைக்கு கட்டுப்பட்டவங்கள, ஆமா தானே? ஆமா தானே? எனக்கு கட்டுப்பட்ட நான் சொன்ன செய்வாங்க. நான் ஒருத்தரை அனுப்புனேன், அனுப்புவேன், அவனுக்கு தெரியவே தெரியாது, அவனை அழகா அழைத்து வாங்க ஆண்டவர் அனுப்புனாரா, வாங்க உட்காருங்க உபசரிப்பாங்க. ஏன்னா ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு இல்லையா? அப்போ யார் செய்வாங்க? கீழ்ப்படுதல் உள்ளவர்கள் செய்வார்கள். அதைதான் நான் உங்களுக்கு முன்னாடியே ஓட்டி காட்டினேன். ஏன் ஒரு அந்த காலத்துல இந்த அளவுக்கு தான் ஜனம் இருந்திருக்கும், ஜனம் இப்படிதான் இருந்திருக்காங்க அப்பவும் இல்லையா? ஒரு ஒரு பெரிய அந்த அவர் நோவா கட்டின பேழை தெரியுமா? அந்த பேழைய இன்னைக்கு எவ்வளவு பெரிய டெக்னாலஜி இருக்கு, அந்த டெக்னாலஜியால அவ்வளவு பெரிய பேழையை கட்ட முடியாது. உண்மையை சொல்றேன், யதார்த்தம். அப்ப பாருங்க, அப்ப எவ்வளவு டெக்னாலஜி அந்த காலத்துல இருந்திருக்கு. அவ்வளவு பெரிய பேழையை, அதுவும் மிருகங்களை எல்லாம் ஜோடு ஜோடாக அந்த பேழைக்குள்ள ஏத்துறான் அப்படின்னு வசனம் இருக்கிறது, ஆதாரம் இருக்கிறது. அப்ப எவ்வளவு பெரிய பேழையை அவன் கட்டி இருக்க வேண்டும், புரிந்து கொள்ளுங்கள். நாம இப்ப இதை விட அந்த காலத்துல இப்ப பிரசங்கி சொல்லுகிறான், என்ன சொல்றான்? இது அந்த காலத்திலும் இருந்தது, இந்த காலத்துல இருந்துச்சுப்பா, என் காலத்துல இருந்ததுப்பா. இது இந்த காலத்துல மட்டும் கிடையாது, எல்லா காலத்திலும் இருந்தது. எதுவுமே நூதனமானது ஒன்று இல்லவே இல்லைன்னு சொல்றது வசனம். ரைட்டா? நூதனம், இது நூதனம் என்று சொல்லத்தக்கது எதுவுமே கிடையாது. அது முன்பு இருந்தது, அது முன்னாடி இருந்தது, அது வேறு வடிவில் இருந்தது, வேறு ரூபத்தில் இருந்தது, வேறு பிரயோஜனத்துக்காக இருந்தது. அப்படிதான் எடுத்துக்கொள்ளணும். அப்ப அந்த காலத்திலும் இது போன்ற காலம். அப்ப இந்த காலத்துல இருந்தது போல அந்த காலத்துல மக்கள் இப்படிதான் இருந்தாங்க. எப்படி இருந்தாங்க? கீழ்ப்படியாம இருந்தாங்க. யாரு கீழ்ப்படியில? ஆண்டவர் கீழ்ப்படியில. ஆகவே நோவாவையும் அவன் குடும்பத்தையும் ஆண்டவர் ரட்சித்துக் கொண்டார். ஏன்? அவன் உத்தமனும் நீதிமானுமா இருந்தான். அவன் கர்த்தருடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டவன். இப்ப நீங்க சொல்றது போல இனி அப்படி சொல்லாதீங்க. எப்படி சொல்லக்கூடாது? எப்படி சொல்லக்கூடாது? நான் செய்ய மாட்டேன்னு சொல்லாதீங்க. செய்வேன், கண்டிப்பா சொல்வேன். ஆண்டவர் இத சொன்னா நான் செய்வேங்க. ஜனத்துல குதிக்க சொன்னா அப்ப கூட மாட்டோன்றாங்க. நான் என்ன பண்றது? அப்ப கூட முடியாது அப்படின்ற நான் ஒண்ணும் பண்ண முடியாது. ஜனத்துல குதிக்க சொன்னா குதிக்கணும், உட்காருன்னு சொன்னா உட்காரணும், எழுந்துக்கணும்னு சொன்னா எழுந்துக்கணும், போன்னு சொன்னா போகணும். இப்படி பண்ணிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. சரி, நம்ம செய்திக்கு போலாம். செய்திக்கு போலாம். இப்ப அதுக்கு முன்னாடி இன்னொரு வசனத்தை வாசிச்சுருங்க. 2 பேதுரு 3வது அதிகாரம்
2 பேதுரு 3வது அதிகாரம் 9வது வசனம். இல்லம்மா, 2 பேதுரு 3வது அதிகாரம் 9வது வசனம். தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாதபடிக்கு எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி. ஆமா, இப்ப பொறுத்து கொள்ளுங்க. இன்னைக்கு அதுக்காக தான் நானே வந்திருக்கிறேன். இதற்காக தான் நான் வந்திருக்கிறேன். எதுக்காக வந்திருக்கிறேன்? 2வது பகுதி, கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாதபடி. அதுக்காக தான். இது அர்ஜென்ட் செய்தி. நான் முன்னாடியே சொல்லிட்டேன், இது வெரி வெரி அர்ஜென்ட் நியூஸ் உங்களுக்கு சொல்ல போறேன். நீங்க ஒருவரும் கெட்டு போக கூடாது. எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். எல்லாரும் ஆண்டவருடைய வருகையில பங்கடைகிறவர்களாக மாற வேண்டும். இதற்காக தான் நான் துரிதமாக ஓடி வந்தேன். நான் பொதுவா எங்கன்னா, இப்ப நான் எல்லா சபைகளுக்கும் போய் கொண்டிருக்கிறேன். இப்பதான் வந்துட்டு போனேன். சமீபத்துல தான் நான் வந்துட்டு போனேன், தெரியுமா? இப்பதான் வந்துட்டு போனேன். நான் பொதுவா ஒரு வருஷம் ஆகும் உங்க டேர்ன் வர்றதுக்கு. அதுக்கு அப்பதான் நான் ஞாபகம் உங்களுக்கு போன் பண்ணுவேன், ஐயா நான் வரட்டுமா அப்படின்னு கேட்பேன். ஆனால் இந்த முறை அப்படி அல்ல. 3வது மாதத்திலே இங்க வந்துட்டேன். 3வது மாதத்திலேயே நான் ஒரு சபைக்கு போனா அது ரிட்டர்ன் உடனே சீக்கிரமா போக மாட்டேன். அது குறைஞ்சது ஒரு 6-7 மாசம், 8 மாசம், 9 மாசம், 10 மாசம் கூட ஆயிடும். 1 வருடம் கூட ஆகும். அவ்வளவு நாள் ஆகும் பல இடங்களை போய் அப்படி வர்றதுக்கு. ஆனால் இந்த முறை துரிதமாக வந்திருக்கிறேன் என்பதை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சரி, இப்ப நாம என்ன செய்ய வேண்டும்? இவ்வளவு ஆபத்து இருக்கா? இவ்வளவு கொடூரம் நடந்து கொண்டிருக்கிறதா? இவ்வளவு மோசங்கள் நடந்து கொண்டிருக்கிறதா? உலகத்துல இவ்வளவு நடந்து கொண்டிருக்கிறது. ஆபத்தான சூழல் இருக்கிறோம், தத்தளித்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை இங்க கொஞ்சம் கம்மியா இருக்கலாம், உங்க பகுதியில கொஞ்சம் கம்மியா இருக்கலாம். ஆனால் உலகம் அப்படி அல்ல. ஒரு பக்கம் பூகம்பம், ஒரு பக்கம் வால்கனோ வெடிக்குது, ஒரு பக்கம் விமான விபத்துக்கள். இப்ப நான் கேக்குறேன், யோசிச்சு பாருங்க. விமானத்துல அந்த விமானம் போச்சு இல்லையா, எடுத்தாங்க, எவ்வளவு சந்தோஷமா ஏறி உட்கார்ந்து இருப்பாங்க. இப்ப இன்டர்நேஷனல் பிளைட்ஸ் எல்லாம் 3 மணி நேரம் போகணும், முன்னாடி போய் உட்காரணும், அப்பதான் பர்மிஷன் கொடுப்பாங்க. அதெல்லாம் ப்ராசஸ் எல்லாம் போய் வர்றதுக்கு அவங்க ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பாங்க. இந்த விமானம் புறப்படுகிறது. நான் சொன்னேன் 30 வினாடி. அப்ப அந்த விமானத்தை ஓட்டி கொண்டிருக்கிற 2 விமானிகளுடைய சம்பாஷணையை இப்ப டவுன்லோட் பண்ணி பார்த்தாங்க. அந்த பிளைட் ரெக்கார்டர் ஒன்னு இருக்கும், அதுல பாக்குறாங்க. அதுல ஒரு தகவல் இருக்கிறது. என்ன தகவல்னா, 2 விமானிகள் அந்த விமானத்தை ஓட்டுறதுக்கு உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஓட்டுகிறவர் பக்கத்துல உட்கார்ந்து மானிட்டர் பண்றவர்கிட்ட கேட்கிறாரு, இந்த ஃப்ளூயல யாரு ஆஃப் பண்ணதுன்னு கேட்கிறாரு. எவ்வளவு கொடுமை பாருங்க. நான் சொல்றது புரியுதா? இப்ப நம்ம பைக் எடுக்கிறோம் இல்லையா, பைக் ஸ்டார்ட் பண்ணுவோம், என்ன பண்ணுவோம்? பெட்ரோல் ஆன் பண்ணுவோம், கரெக்டா? பெட்ரோல் நாப ஆன் பண்ணுவோம். அப்ப அது போலதான் எல்லாத்தையும் இப்ப விமானத்தை கிளப்புறாங்களா, என்ன பண்ணிருப்பாங்க? எல்லா நாப்ஸையும் ஆன் பண்ணிருப்பாங்க, பெட்ரோல் எல்லாத்தையும் ஆன் பண்ணிருப்பாங்களா? இப்ப விமானம் கிளம்புது, மேல ஏறுது. அப்போ ஒரு விமானி பக்கத்துல இருக்கிற விமானியை பார்த்து கேட்கிறாரு, இந்த நாபை ஏன் ஆஃப் பண்ண? பெட்ரோல் போற டேங்க் ஃபியூல் ஆஃப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுதான் விமானத்தினுடைய விபத்துக்கு காரணம். இப்ப ஓடி இருக்கும் போது அந்த பெட்ரோல் இது ஆஃப், நீங்க தரையில போயிருக்கிறீங்க, நின்னா காலை வச்சுக்கலாம். பறக்கிற விமானத்தை என்ன பண்றது? புரியுதா நான் சொல்றது? பறக்கிற விமானத்தை என்ன பண்றது? அப்ப பக்கத்துல இருக்கிறவரை கேட்கிறாரு, ஏன் ஆஃப் பண்ண? அவர் சொல்றாரு, நான் இல்ல. அப்போ அவர்களுடைய சூழல் என்னவாக இருக்குன்னு யோசிச்சு பாத்தீங்களா? உடனே அதை மறுபடியும் ஆன் பண்றாங்க. அதுக்குள்ள டைம் இல்ல, விழுந்து ஒடிஞ்சிருச்சு, வெடித்து விட்டது. அப்போ இந்த சூழல் எல்லாருக்கும் பரவி இருக்குமா இல்லையா? அந்த 30 செகண்ட்ல இந்த தகவல் எல்லாருக்கும் வந்திருக்குமா இல்லையா? ஐயோ 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 ஐயோ, எப்படி இருந்திருக்கும் அந்த விமானம்? யோசிச்சு பாருங்க.
கொஞ்சம் மனக்கண்ணில கொஞ்சம் உள்ள கொண்டு வந்து யோசிச்சு பாருங்க, அந்த சூழல் எப்படி இருந்திருக்கும். மறிக்க போறேன் எப்படி இருக்கும்? தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே, மிக ஆபத்தான காலகட்டத்தில் இருக்கிறோம். அப்படியானால் நான் செய்ய வேண்டியதை என்ன என்றால், இதோ இங்க போட்டு வச்சுக்கீங்க பாருங்க, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம்தான் உங்களை விடுதலை ஆக்க வேண்டும். அப்ப சத்தியம் என்ன சொல்லுதுன்னு பார்த்திருக்கிறோமா? நம்ம எத்தனை பேர் பைபிள் வாசிக்கிறவங்க அனுதினமும்? ஒண்ணு வாசிக்கிறீங்களா? வெரி குட், வாசிக்கிறீங்க, வெரி குட் வெரி குட். ஆனா நான் இப்ப ஒண்ணு சொல்ல போறேன், நாம ஏன் அதை மாத்தி செய்யறோம்? ஞானஸ்தானம் முதல் காரணம், முதல் குறிப்பு ஒண்ணு சொல்றேன், ஞானஸ்தானம் இல்லையா? நீங்க எல்லாரும் ஞானஸ்தானம் எடுத்தவங்க. ஞானஸ்தானத்துல ரெண்டு வகை, ஒண்ணு முழுக்க ஞானஸ்தானம், இன்னொன்னு தெளிப்பு ஞானஸ்தானம். நீங்க எந்த ஞானஸ்தானத்தை எடுத்தீங்க எனக்கு தெரியாது, ரைட்டா? ஆனா நாம பரிசுத்த வேதாகமம் சொல்லி இருக்கிற அந்த ஞானஸ்தானத்தை தான் எடுத்திருக்கிறோமா? யாருக்காவது தெரியுமா? தெரியுமா? இப்ப தெரிஞ்சுக்கொள்ளலாம். இப்ப கொஞ்சம் புரிஞ்சுக்கொள்ளுங்க, புரிஞ்சுக்கொள்ளுங்க. ரெண்டு காரியங்கள் ஞானஸ்தானத்தை குறித்து பரிசுத்த வேதாகமும் பேசுகிறது. ரைட்டா? ரெண்டு காரியங்களை பேசுது. அந்த ரெண்டு காரியம் என்ன என்றால், ஒன்று சப்மிஷன், மற்றொன்று டெடிகேஷன். ஞானஸ்தானத்துக்கு ஒன்று என்னது? சப்மிஷன், ஒப்படைப்பல், ஒப்படைத்தல், ஒப்படைப்பு அப்படின்னு சொல்லுது. இன்னொன்று டெடிகேஷன், அர்ப்பணிப்பு என்று பேசுகிறது. ரைட்டா? புரியுதா? சரி, இப்ப வாங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம், மத்தேயுல லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. நம்பர் 1, அங்க ஒரு குறிப்பு இருக்கிறது. அங்க ஒரு குறிப்பு இருக்கிறது. என்ன குறிப்பு இருக்கிறதுனா, 8ஆம் நாள்ல அவருக்கு இயேசுன்னு பெயரிட்டாங்கன்னு குறிப்பு இருக்கு. ரைட்டா? ரைட்டா? ரைட். அடுத்த வசனத்தை வாசிங்க, நல்ல தெளிவா வாசிங்க. நல்லா வாசிங்க வாசிங்க வாசிங்க. போதுமா? இங்கதான், இதுதான், இதுக்கு பேர் தான் என்னது? ஒப்படைப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப ஆண்டவருக்கு 8ஆம் நாள்ல என்ன பண்ணாங்களா? பெயர் வைத்திருக்கிறார்கள். 2வது காரியம் என்ன செய்திருக்கிறார்கள்? அவரை நியாய பிரமாணத்தின்படி, ரைட்டா, நியாய பிரமாணத்தின்படி முதற் பேரான எந்த பிள்ளையும் ஆண்டவருக்கு உரியது என்பதற்காக அதை என்ன பண்றாங்க? ஆலயத்துல கொண்டு போய் என்ன பண்றாங்க? பிரதிஷ்டை பண்றாங்க. ரைட்டா? சரி, இப்ப இந்த நியாய பிரமாணம் அந்த காரியம் எங்க இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமா? வாசிங்க, யாத்ராகமம் 22:29வது வசனம். முதல் பழுக்கும் உன் பழத்தையும் வடியும் உன் ரசத்தையும் காணிக்கையாக செலுத்த தாமதிக்க வேண்டாம். உன் குமாரரில் முதற் பேரானவனை எனக்கு கொடுப்பாயாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப வசனம் இருக்கா? இருக்கா? அதையே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன பண்ணிருக்கிறாங்க? என்ன பண்ணாங்க? அதன்படியே செய்தார்கள். நாம செய்யறோமா? கொஞ்சம் சொல்லுங்களேன் பெற்றோர், நாம செய்திருக்கிறோமா?
இல்ல. ஏன்? சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் தான் உங்களை விடுதலை ஆக்கும்னு சொல்லி இருக்கு. இந்த வசனத்தை வாசித்துன்னு இருக்கிறோம். ஆனா நாம என்ன பண்றது இல்ல, சத்தியத்தின்படி நடக்கவில்லை. இப்ப இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன், இன்னொரு விஷயத்தையும். இப்ப ஞானஸ்தானத்துல என்ன பண்றோம் தெரியுமா? என்ன பண்றோம்? நம்ம சர்ச்சில் என்ன பண்ணுவாங்க? தண்ணியில முக்கியம். அப்புறம் என்ன பண்றோம்? மாசம் மாசம் ராபோஜனை எடுக்கிறோம். அடுத்தது ஒரு முக்கியமான விஷயத்தை செய்வாங்க உங்களுக்கு சபையில. அடுத்தது சீக்கிரமா, சரி நானே சொல்றேன், பெயர் வைக்கிறாங்களா? சொல்லவே இல்லையா? அத சொல்லவே இல்லையே. சொல்லுமா? ஏன் ஞாபகத்தில் இல்ல? ஆனா அதை தான் செய்யறோம். உண்மையிலே இந்த ஞாபகத்துக்கு இல்ல, ரைட்டா? ஆனா அது எப்ப நடந்திருக்கணும்? ஓகே, அது வேற விஷயம். நீங்க அதை கிளப் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கலாம், அதை கிளப் பண்ணிட்டீங்க, தப்பு இல்ல. ஆனா வசனம் அதை எப்படி சொல்லுகிறது என்றால், ஒப்படைப்பு தனி, அர்ப்பணிப்பு தனியாக பேசுகிறது. எப்படி பேசுது? லூக்கா எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 21, 22 வசனங்கள். ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்தானம் பெற்ற போது இயேசுவும் ஞானஸ்தானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது, பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல இறங்கினார். நேசகுமாரன் உம்மை பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. அடுத்த வசனம், அப்பொழுது இயேசு ஏறக்குறைய 30 வயசு உள்ளவரானார். நம்ம செய்யறோமா? புரிஞ்சுக்கொள்ளுங்க, நாம என்ன செய்யறோம், ஏது பண்றோம், அது பாயிண்ட் இல்ல. வசனம் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறது, அதுதான் முக்கியம். வசனம் என்ன சொல்லுகிறது? அப்ப வசனம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். சரி, இன்னொரு குறிப்பு சொல்றேன். இப்ப பேர் எப்படி வைக்கிறோம்? இப்ப பேர் என்ன பேர் வச்சுக்கிறோம்? என்ன பேர் வைக்கிறோம்? ஆபிரகாமு, ஈசாக்கு, யாக்கோபு, இல்லையா, ஜேக்கப்பு, அப்புறம் எல்லா பேரும் வச்சுக்கிறோம். ரைட்டா? ரைட்டா? நாம் என்ன நினைச்சுக்கிறோம்னா, நான் முன்னாடி எப்படி இருந்திருப்பேன்? ஏழுமலையா இருந்திருப்பேன். ரைட்டா? என்னவா இருந்திருப்பேன்? ஏழுமலை. இப்ப ஆபிரகாம் ஆயிட்டேன் நான். ரைட்டா? ரைட்டா? என்ன சொல்றோம்? நான் கிறிஸ்தவன் ஆயிட்டா, அதனால ஆபிரகாம். நான் இந்துவா இருந்தா நான் ஏழுமலை அப்படின்னு வச்சுக்கிட்டோம். ஆனா வசனம் என்னைக்காவது இப்படி பேசியிருக்கா? இப்படி பேசியிருக்கா? வாசிங்க, ஆதியாகமம் 17:5. இனி உன் பேர் ஆபிராம் இல்ல, ஏற்படுத்தினபடியால் உன் பெயர் ஆபிரகாம். இப்ப அதுக்கு என்ன பெயர் தெரியுமா? அதுக்கு என்ன என்ன அர்த்தம் தெரியுமா? என்னங்க? வெரி குட், வெரி குட், கரெக்ட். உங்களை நான் பாராட்டுறேன், உங்களை உண்மையிலே பாராட்டுறேன். ஒரு கை தட்டுங்க. உங்களை நான் உண்மையிலே பாராட்டுகிறேன். அவர் மனசுல தோன்றத பேசுறார், அதுதான் வேணும். மனசுல தோன்றத பேசுறார், தப்பு இல்லை, அப்படிதான் இருக்கணும், சரியா? ஆனால் அதற்கு என்ன பொருள் என்றால், காரண பெயர். ஒரு காரணம் இருக்கா? ஆண்டவர் ஆபிரகாமிலிருந்து ஆபிரகாமாக மாற்றுவதற்கு ஒரு காவை ஆட் பண்ணதுக்கு ஒரு காரணம் சொல்லியிருக்காரா? என்ன காரணம் சொன்னாரு? அது காரணம். ஒரு காரணத்திற்காக அவனுக்கு ஆபிரகாம்னு பெயர் வைக்கிறார். அது விசுவாசத்தின் பெயர் அல்ல, நம்பிக்கையின் பெயரும் அல்ல. புரிந்து கொள்ள வேண்டும். வசனம் இப்படித்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறது. 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 21வது வசனம். இல்ல, 1 சாமுவேல் 20 வாசிங்க. ஒரு குமாரனை பெற்று
கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி, இதுக்கு பேர் என்ன? இதுவும் காரண பெயர். சாமுவேல் ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னு வசனம் சொல்லுது. அவனை கர்த்தரிடத்துல, அவளுக்கு குழந்தை இல்லை, அண்ணாளுக்கு குழந்தை இல்லை. அவன் இங்க உட்கார்ந்து அழுகுறான், கண்ணீர் அடிக்கிறான். ஆண்டவரே எனக்கு ஒரு குமாரனை, அதுவும் அவன் கேட்கிறான், குமாரன் வேணும்னு கேட்கிறான். எனக்கு முதல் குழந்தை எதுவும் வரணும், ஆண் மகன் தான் வேணும், நீங்க எனக்கு கொடுக்கணும். அவளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, அதை நான் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும் என்று அவளுக்கு தெரியும். ஆகவே கேட்கிறாள், நான் என்னுடைய முதற் பேரான குமாரனை உமக்கு நான் கொடுக்க வேண்டும், ஆகவே எனக்கு குமாரனை கொடுங்கள் என்று கேட்கிறார். ஆண்டவர் அதை கேட்டு அப்படியே அவனுக்கு அந்த பிள்ளையை கொடுத்ததுனால இப்ப அண்ணாள் என்ன செய்யறா, அவனுக்கு சாமுவேல்னு பெயர் வைக்கிறான். அப்ப என்ன பொருள்? அது காரண பெயர், அது நம்பிக்கையின் பெயர் அல்ல. அது என்ன பெயர் அல்ல? விசுவாசத்தின் பெயர் அல்ல. அவன் கிறிஸ்தவன், அவன் ஆண்டவரை அறிந்தவன் என்பதற்காக அந்த பெயர் வைக்கப்படவில்லை. அது காரண பெயர். அப்ப இது போன்ற நிறைய இருக்கு, இது போன்ற நிறைய காரியங்கள் இருக்கிறது. அப்போ ஞானஸ்தானம் என்பது இப்படிதான். அப்ப ஞானஸ்தானம் என்பது, இப்ப கல்லூரியில படிக்கிறாங்க. யாராவது கல்லூரியில படிக்கிறவங்க இருக்கிறீங்களா? இல்ல, கல்லூரியில படிக்கிறேன். இப்ப 10வது படிச்சவங்க, 12வது படிச்சவங்க, ரைட், வெரி குட். இப்ப நீங்க என்ன படிச்சீங்க? 10ஆம் கிளாஸ். உங்களுக்கு 10ஆம் கிளாஸ் பாஸ்ன்னு எப்ப சொன்னாங்க? எக்ஸாம் எழுதின பிற்பாடு தான் கொடுத்தாங்க. போய் சேர்ந்த உடனே கொடுத்துட்டாங்களா? இல்ல. அது போலதான் அர்ப்பணிப்பு. அந்த 30வது வயதில் ஆண்டவர் ஞானஸ்தானம் எதற்கு பெற்றார், எதற்கு அடையாளமாக பெற்றார்னா, அவர், நீங்க வாசிங்க லூக்கா 2வது அதிகாரம் 46வது வசனத்தை வாசிங்க. 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும். வினவுதல்னா என்ன பொருள்? கேள்வி கேட்கிறாரு. எந்த வயசுல கேள்வி கேட்டாரு? எந்த வயசுல அவர் கேள்வி கேட்டாரு? 12 வயசுல. 42வது வசனத்தை வாசிங்க. 12 வயசுல யார கேள்வி கேட்டாருன்னு போட்டிருக்காங்க. பதில யார கேட்டாரா? போதகர்கள், மெத்த படித்தவர்கள், அனுபவசாலிகள். இப்ப அவருக்கு ஏசாமிக்கு 12 வயசுனா அவ்வளவு அனுபவம் மிக்கவர்கள். வயசாகி அனுபவத்துல தேர்ச்சி முதிர்ச்சி பெற்றவர்களை யார் கேள்வி கேட்கிறது? இயேசு கிறிஸ்து. என்ன வயசுல கேட்டாரு? அப்ப என்ன பொருள் என்றால், அவர் 12 வயசுல வேதத்தை அறிந்திருக்கிறார் என்று பொருள். ரைட்டா? அல்லேலூயா. 12 வயசுல இந்த வேதத்தை படித்து விட்டார் ஆழமாக. அப்பதான் அவர் கேள்வி கேட்க முடியும், இல்லையா? போதகர் கேள்வி கேட்கிறார்னா தெரிஞ்சாதானே கேட்க முடியும். சும்மா ஏதோ குதர்க்கமா கேள்வி கேட்கறதெல்லாம் கிடையாது. ஒரு உண்மை, அவருக்கு ஒரு சந்தேகம், இல்லையே வசனம் இப்படி போட்டிருக்கு, நீங்க இப்படி சொல்றீங்களே. அப்ப அவங்க அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்திருப்பாங்க, இல்லையா? அப்போ எந்த வயசுல கேள்வி கேட்டார்னா 12 வயது. ஆனால் அவர் ஞானஸ்தானம் பெற்றது எப்போது? 30 வயதுல. அப்போ என்ன இதுல புரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னா, அதே 2வது அதிகாரம் 52வது வசனத்தை வாசிங்க. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் அதிகமாய் மனுஷர் தயவிலும், வெரி குட், மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்து 30வது வயதுல அவருக்கு சர்டிபிகேட் கொடுக்கிறாங்க, இவர் தேர்ச்சி பெற்றவர். அந்த தேர்ச்சிக்கு அடையாளம் தான் பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் ரூபம் கொண்டு, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன் என்று விளம்பினது. அல்லேலூயா, அல்லேலூயா. தயவு செய்து பிரியமானவர்களே, புரிந்து அறிந்து தெளிந்து வாழ ஆயத்தப்படுங்கள், இல்லையா? இப்ப
இப்ப உங்களுக்கெல்லாம் ஞானஸ்தானம் பெற்ற அனுபவம் இருக்கும் இல்லையா? எல்லாருக்கும் அனுபவம் பெற்றிருக்கோம். இந்த அனுபவம் தான் உங்க அனுபவமா? இந்த அனுபவம் தான் உங்க அனுபவமா? இந்த முறைதான் உங்கள் முறையா? எனக்கு தெரியாது. உண்மையா இருந்தால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, சந்தோஷம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படிதான் வசனம் சொல்லுகிறபடிதான் வசனம் எனக்கு இந்த காரியங்களை வெளிப்படுத்தி இருக்கிறது. அதன்படிதான் நானும் என் வீட்டாருமோ என்றான். கர்த்தரே, அப்படி பண்றமா என்பதை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. சரி, இரண்டாவது காரியம், இரண்டாவது ஒரு குறிப்பை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஓய்வு நாள். ஓய்வு நாள் என்ன? ஓய்வு நாள்னா என்ன? பரிசுத்த நாள். எந்த அடிப்படையில? எந்த அடிப்படையில? எந்த அடிப்படையில? வாரத்தின் முதல் நாள். எந்த அடிப்படையில? பெந்தெகோஸ்தே நாள். எந்த அடிப்படையில? வெரி குட். வாசிங்க, வாசிங்க. யாத்திராகமம் 20:11. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, நல்லா புரிஞ்சு கொள்ளணும். இதுல ரொம்ப சூட்சமம் இருக்கிறது. வாசிங்க. கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி, அப்புறம் ஆகையால் ஆசீர்வதித்து அதை பரிசுத்த பண்ணினார். அப்படின்னா என்ன பொருள்? அப்படின்னா என்ன பொருள்? அப்படின்னா என்ன பொருள்னா, ஆண்டவர் எல்லாவற்றையும் படைத்து, ரைட்டா, எல்லாவற்றையும் படைத்து உண்டாக்கி 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார் என்பதை உணர்த்தும்படியாக அதை பரிசுத்தப்படுத்தி நம்மையும் அதை போல செய்ய நமக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க ஒரு சகோதரி இருக்கிறாங்க. நான் காலையில இங்க வந்தேன், அவங்க கிட்ட கேட்டேன், உங்க குடும்பத்தை பத்தி சொல்லுங்கம்மா, உங்க ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு, உங்க பிள்ளைங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டேன். இப்போ அவங்க சொன்னாங்க. அவங்க இன்னொரு தகவலும் சொன்னாங்க. உங்க கணவர் எங்க என்று கேட்டால் அவர் வேலைக்கு போயிருக்கிறாரு. ஆனா வருவாரு, எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் வருவாரு அப்படின்னு சொன்னாங்க. இப்ப புரிஞ்சு கொள்ளுங்க, ஆண்டவர் ஓய்வு நாளை என்ன பண்ணிருக்கிறாரு? படைச்சு, படைப்போடு சம்பந்தப்பட்டது ஓய்வு நாள். இது வெறும் துதிக்கிற நாள் இல்ல, அவரை கனப்படுத்துகிற நாள். ஏன் அப்படின்னா, என்ன உண்டாக்கினார் அவரு அந்த நாள்ல, இல்லையா? 6வது நாள்ல என்ன உண்டாக்கினாரா? முதல் நாள்ல வெளிச்சத்தை உண்டாக்கினாரா? இல்லையா? எல்லாவற்றையும் 6 நாள் படைச்சாரா? அதை கொண்டாந்து இதுல கனெக்ட் பண்றாரு. ஓய்வு நாளோடு என்ன பண்றாரு? கனெக்ட் பண்றாரு. என்ன பண்ணிருக்கிறாரு? கனெக்ட் பண்ணிருக்கிறார். அப்ப நான் என்ன செய்யணும்? நான் செய்யணும் என்னன்னா, எனக்கு எதுவும் முக்கியம் கிடையாது. நான் என்ன பண்ணும்? எனக்கு எதுவுமே முக்கியம் கிடையாதுங்க. எனக்கு ஆண்டவர் தான் முக்கியம். ஏன்னா 6 நாள் இந்த உலகத்தை படைச்சாருங்க. நான் தான் அதுக்கு சாட்சி, நான் தான் அதுக்கு சாட்சி. ஆனா நான் என்ன பண்றேன்? புரிந்து கொள்ளுங்கள், தயவு செய்து தவறா எடுத்துக்காதீங்க. வசனம் இப்படித்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதுக்காக தான் இங்க நீங்க எழுதி வச்சிருக்கீங்க, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எது உங்களை விடுதலையாக்கும்? ஜபம் அல்ல, செய்தி அல்ல, சத்தியம். இதுக்கு பேர் தான் சத்தியம், இதுக்கு பேர் தான் சத்தியம். இந்த சத்தியம் தான் என்னை விடுதலையாக்குமே தவிர ஊழியக்காரனோ இல்ல ஆலயமோ எதுவும் என்னை விடுதலையாக்கார். நாம் எல்லாம் கருவிகள், நல்ல கருவிகள். அவர் என்ன சொல்றாரோ அதை செய்யறதுக்கு நாங்க இருக்கிறோம், அவ்வளவுதான். அவர் என்ன சொல்றாரோ அதை செய்வோம். இப்ப புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப வாசிங்க எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 20வது அதிகாரம் 12வது வசனம்.
நான் தங்களை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று அவர்கள் அறியும்படிக்கு எனக்கும் அவர்களுக்கும் அடையாளமாய் இருப்பதற்காக ஓய்வு நாளை அவர்களுக்கு கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருமணத்துக்கு எது அடையாளம்? திருமணத்துக்கு எது அடையாளம்? திருமணத்துக்கு திருமணத்துக்கு எது அடையாளம்? தாலி கயிறு. ஓகே ஓகே, பொதுவா சொல்றேன், பொதுவானது. ஆண்டவர் அறியாதவர்கள் கூட இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு எது பொதுவான அடையாளம்? தாலி தான். எனக்கும் என்னுடைய கணவருக்கும் திருமணமாயிருக்கிறது, திருமணம். இது 4 பேர் முன்னாடி சாட்சியாக அவர் என்னுடைய கழுத்துல கட்டினாரு. ரைட்டா? இப்ப ஆண்டவர் மனவாட்டி ஆகிய நம்முடைய கழுத்துல சொல்லுங்க என்னத்தை கட்டிக்கிறாரு? ஓய்வு நாள் என்னும் தாலியை கட்டி இருக்கிறாரு. அல்லேலூயா. ஆனா நான் என்ன பண்றேன்? எனக்கு சௌகரியம் வரும்போது எடுத்து கண்ணில் ஒத்திக்கிறேன். எனக்கு சௌகரியம் பண்ணல அப்படின்னா கழட்டி பத்திரமா வச்சிடுறேன். அது ஒரு மூலையில இருக்கும். உண்மைதானே? புரிந்து கொள்ளுங்கள். ஆபத்துல இருக்கிறோம். சடுதியான ஆபத்து நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. தத்தளிப்பு நாட்களில் இருக்கிறோம். பயமுறுத்துற ரொம்ப சாதாரணமா வந்துட்டு பயமுறுத்திட்டு போயிடுவான். திடீர்னு பைக்ல போயிட்டே இருப்போம், கழுத்துல கை வைக்கிறான், செயினை பறிக்கிறான். இல்ல இல்லையா? எங்க வேணா இருக்குது இல்ல? என்ன பண்றோம்? சரிப்பா எடுத்துன்னு போப்பா அப்படின்றோமா? ஐயோ இல்லையா? அடிப்படுதா? ஐயோ பண்றோமா? அந்த இடத்துல இருக்கிறோம். கொடூரமான காலம். அன்பு தனிந்திருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு தனிந்திருக்கிற காலம். அப்போ இந்த காலத்துல நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எப்படி வாழ வேண்டும்? கர்த்தருக்கு பிரியமாய் வாழ வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து வாழ வேண்டும். அவருக்கு பிரியமாய் நான் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. வாசிங்க ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58:13. 58:13. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யக்கூடாது. உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமல், உனக்கு இஷ்டமானவைகளை செய்யாமல், உன் சொந்த பேச்சை பேசாமல், ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாள் என்றும் சொல்லி அத மகிமையுள்ள நாள் என்று சொல்லி மகிமையாக எண்ணுவாயாக. எப்படி மகிமையா என்றது? யாத்திராகமம் 28. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைக்க வேண்டும். ஒவ்வொருத்தருடைய கடமை, ஒவ்வொருவருடைய கடமை. ஏன்? அவர் என்னை படைத்திருக்கிறார், என்னை ஆள்கிறவராக இருக்கிறார். என்னுடைய வேண்டுதல்களுக்கும் ஜெபங்களுக்கும் செவி கொடுக்கிறவர் அவர் மட்டும்தான். இங்க ஒருவர் வந்தார், நான் சர்ச்சைக்கு வந்ததே கிடையாது, வந்ததே இல்லை. எப்படி வந்தார் தெரியுமா? அலறி துடித்து வந்தார். நானே தயங்கினேன். ஏன்னா ஒரு ஊழியக்காரர் இருக்கும்போது நாம அவசரப்படக்கூடாது. இங்க ஒரு ஊழியக்காரர் இருக்கிறாரு, நான் அவசரப்படக்கூடாது ஐயோ அப்படின்னு. ஆனா அவருடைய சூழல் பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. இங்க இவர் ஜெபம் பண்ணுகிறாரு, நான் முதல்ல இங்க வந்து நின்னேன், தயங்கினேன், போலாமா பேசலாமான்னு யோசிச்சேன், என்னால முடியல. அப்புறமா தான் நான் ஓடினேன். ஏன்னா அவருடைய சூழல் அப்படி இருக்கிறது. அலறுகிறார். புரிந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்கள், இது உங்களுக்கு எனக்கும் கூட வரும். இந்த நிலைமை உங்களுக்கும் எனக்கும் கூட வரலாம். அதற்கு முன்பாக பிரசங்கி சொல்றான். பிரசங்கி 12வது அதிகாரத்தை வாசிங்க. பிரசங்கி
ஆ ஆ ஆ ஆ இல்ல இப்ப வந்து 12 2ல இருந்து வாசிங்க. ஆ ஆ சூரியனும் ஆ ஆ அந்தகாரப்படாததற்கு முன்னு. அடுத்தது மழைக்கு பின் மேகங்கள் திரும்ப திரும்ப வராததற்கு முன்னும். அடுத்தது ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ முன்னும். சரி, இது அப்படியே போய் வீட்டுல நீங்க தொடர்ந்து வாசிங்க. இது இரண்டாவது குறிப்பு. இரண்டாவது குறிப்பு. அதுக்கு இன்னொரு விஷயம் வசனத்தை அந்த ஓய்வு நாளுக்காக பார்த்து வாசிருங்க. யாத்திராகமம் 20:10. 7ஆம் நாளும் உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள், அதிலே நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தி ஆனாலும் உன் வேலைக்காரனானாலும் வேலைக்காரியானாலும் மிருக ஜீவனானாலும் வாசலில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். அல்லேலூயா. இப்ப மூணாவது குறிப்புக்கு வரேன். மூணாவது குறிப்பு என்ன தெரியுமா? மூணாவது குறிப்பு என்ன அப்படின்னா, இன்னைக்கு பெரும்பாலான குடும்பங்களிலே நடக்கிற ஒரு அநியாயம். நான் சொல்றது புரியுதா? பெரும்பாலான குடும்பங்கள், இங்க எப்படியும் எனக்கு தெரியாது, ஆனா பல இடங்கள்ல பெரும்பாலான குடும்பங்கள்ல என்ன நடக்குது என்றால், நம்முடைய விசுவாசத்தை விட்டு வேறு விசுவாசத்தில் இருக்கிற பெண்ணையோ ஆணையோ என்ன பண்றாங்க? கல்யாணம் பண்ணி. இங்கே நடக்குதுன்றார். நடக்குது. நடக்கலாமா? நடக்கூடாது. அதாவது ஒரு விஷயத்தை நாம தெளிவா புரிஞ்சுக்கொள்ளணும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இப்ப ஒரு விஷயத்தை இப்ப நம்ம இன்னொரு காரியத்தை நம்ம யோசிக்கணும். இந்த இடத்துல ஞானமா யோசிக்கணும். இப்ப நம்ம என்ன பண்றோம்? சுவிசேஷம் சொல்ல போறோமா? நிறைய பேருக்கு அறியாதவங்களுக்கு தான் சொல்ல போறோம், ரைட்டா? இப்ப நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம். ஏங்க, அறியாதவங்க உள்ள வந்தா என்னங்க தப்பு கேட்கலாமா? இருக்கா? உண்மைதான். ஆனால் அது அப்படி அல்ல. அது அப்படி அல்ல. ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறாரு அப்படின்னா, ஒரு விசுவாசத்துல வேறு விசுவாசத்துல இருக்கிறவர்களை நம்முடைய விசுவாசத்தின் முறைமைகளை அவர்களுக்கு சொல்லி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வைத்து பிறகு என்ன பண்ணணும்? அவர்களுக்குள் நம்ம உறவை ஏற்படுத்திக் கொள்ளலாம். ஆனா அவங்க வேறு நம்பிக்கையோடு, நான் வேறு நம்பிக்கையோடு நான் குடும்பத்துல இணைவேன் என்று சொன்னால் என்ன ஆகும்? அது கொஞ்ச நாள் இருக்கும், அப்புறம் என்ன பண்ணிடும்? வேலையை காட்ட ஆரம்பிக்கும், இல்லையா? அதுக்கு ஒரு சாட்சியும் இருக்கு. என்ன சாட்சி? வாசிங்க. நெகேமியாவின் புஸ்தகம் கடைசி அதிகாரம், நெகேமியாவின் புஸ்தகம் கடைசி அதிகாரம் 26, 27 வசனங்களை வாசிங்க. பத்தியா? வாசிங்க. இல்ல, அவ்வளவு பெரிய ஞானவான் அவன், ஐஸ்வர்யவான், பெரிய ராஜா, தேவனோடு அவன் முகமுகமாக பேசின ஒரு அனுபவம் பெற்றவன். கனவுல ஆண்டவர் அவனோடு கூட பேசுறாரு. உனக்கு என்னப்பா வேணும்? அவன் கேட்கிறான், இந்த உலகத்தை, இந்த மக்களை ஆள்வதற்கு ஞானம் கொடுங்க ஆண்டவரே. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ நான் நினைச்ச மாதிரி நீ எதையும் கேட்கல. செல்வம் வேணும், அதை வேணும், இதை வேணும், எதையுமே கேட்கல. நீ ஞானத்தை கேட்டபடினால் நான் உனக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லையா? மத்தேயு 6:36 சொல்லப்பட்டிருக்கேன். 33 முதலாவது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். அது போல ஆண்டவர் சாலமோனுக்கு கூட கொடுத்த அனுபவம். அப்பேற்பட்டவன் விழுந்து போனான். எப்படி விழுந்து போனான்? எதனால் விழுந்து போனான்? ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படியாம அவன் அந்நிய மக்களை சேர்த்து கொண்டபடியினால் அவன் விழுந்து போனான். இந்த அனுபவம் இவ்வளவு பெரிய சாட்சியே நமக்கு இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்றோம்? அதை பத்தியே கண்டுக்கிறதே இல்லை. இப்ப இன்னொரு அனுபவத்துக்குள்ள வந்துட்டாங்க. குடும்பத்திலே குடும்பமே இப்படி ஆயிப்போச்சு. முதல்ல இணைகிற 2 ஆணும் பெண்ணும் என்ன பண்ணி பேசிக்கிறாங்க? நான் என் நம்பிக்கையை விட்டுட்டேன்,
சொல்ல மாட்டேன், நான் உன்னை கம்பல் பண்ண மாட்டேன். என்ன பண்ண மாட்டோம்? நான் கம்பல் பண்ணல. நீ என்ன பண்ணாத, உன் நம்பிக்கை என்கிட்ட கம்பல் பண்ணாத. நீ நீயாவே இருந்துக்கோ, நான் நானாவே இருந்துக்கிறேன். இப்ப அந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் குள்ள வந்துட்டாங்க இல்லையா? குடும்பங்களும் அந்த மாதிரி ஆயிடுச்சு. குடும்பங்களும் அவங்க 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 பாரம்பரியம்ப்பா, அவங்க இவங்க பாரம்பரியம்ப்பா. நான் கேட்கிறேன், ரெண்டு பேரும் சேர்ந்து குழந்தை பெற்றுக்குவாங்களா இல்லையா? குழந்தை வரும் இல்லையா? அந்த குழந்தை எந்த நம்பிக்கையில இருக்கும்? எந்த நம்பிக்கையில வரும்? இந்த நம்பிக்கையில வராது, இந்த நம்பிக்கையில வராது. எந்த நம்பிக்கையில வரும்? மூணாவது ஒரு நம்பிக்கையில வரும். கடவுள் இல்லை என்ற இடத்துக்கு வந்துருவான் அவன் இல்லையா? இன்னைக்கு அதான் நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப இவ்வளவு பெரிய காரியங்கள் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. எச்சரிப்பு வசனத்தில் இருக்கிறது. வசனத்தின் மூலமாக ஆண்டவர் எச்சரிக்கிறார் இல்லையா? எச்சரிக்கிறார். நாம இதை செய்யக்கூடாது, இப்படி செய்யாதே, இப்படி செய் என்று வசனம் நமக்கு எச்சரித்துக் கொண்டிருக்கிறது. ஆனா நான் என்ன பண்றது இல்ல, மதிக்கிறது இல்லை. சரி, இப்ப இன்னொரு விஷயத்தை மட்டும் பார்த்துடலாம் கடைசியா. அதே நெகேமியான் புஸ்தகத்துல இந்த இஸ்ரவேல் மக்கள் பாபிலோனுக்கு சிறைகளாக போயிட்டாங்களாம். ஆமா தானே? தெரியும் இல்லையா? பாபிலோனுக்கு என்னவா போயிட்டாங்க? சிறைகளாக போயிட்டாங்க. அப்ப அவங்க யோசிக்கிறாங்க, இந்த பாடு எனக்கு எதுக்கு வந்தது? எதற்காக? நான் அடிமையா இருந்தேன், ஆண்டவர் என்னை அழைத்து எனக்கு தேசத்தை கொடுத்தார், நான் ராஜாவா இருந்தேன், நானே ஆண்டேன். ஆனா இன்றைக்கு நான் என்னவா இருக்கிறேன்? அடிமையா போயிட்டேன் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. நினைச்சவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாசிங்க, ஜோ மட்டும் பண்ணல. 10வது அதிகாரம் நெகேமியா 10:30 வசனத்திலிருந்து வாசிங்க. பாத்தீங்களா? நீங்க அதை போய் வீட்டுல அந்த 10வது வசனத்திலிருந்து என்ன பண்ற, 30வது வசனத்திலிருந்து 10வது அதிகாரம் 30வது வசனத்திலிருந்து நீங்க வீட்டுல போய் வாசியுங்கள். 39வது வசனம் கடைசி வரைக்கும் வாசிச்சு தெரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் ஒரு முடிவெடுக்கிறார்கள். நான் சொல்றது புரியுதா? நான் சொல்றது புரியுதா? அவர்கள் ஒரு முடிவெடுக்கிறார்கள். எனக்கு இந்த பாடு ஏன் வந்தது, ஏன் நான் அடிமையாக போனேன் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து அவங்க பட்டியல் போடுறாங்க. ஒரு 7 காரியத்தை பட்டியல் போட்டிருக்கிறாங்க. நீங்க வீட்டுல போய் வாசிங்க, வாசிச்சு தெரிந்து கொள்ளுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா கேளுங்க, உங்க ஊழியர் இருக்கிறார் கேளுங்க, அல்லது என்னிடத்துல கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். 7 காரியங்களை ஐடென்டிஃபை பண்ணி, இதெல்லாம் இனிமே நான் என்ன பண்ண மாட்டேன், செய்யக்கூடாது, செய்ய மாட்டேன் என்று அவர்கள் வைராக்கியம் கொண்டார்கள், தீர்மானம் பண்ணி. ரைட்டா? சரி, இப்ப கடைசியா ஒரே ஒரு குறிப்பு, நிறைய இருக்கு இது மாதிரி, நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே போலாம், நிறைய விசேஷங்கள். அதுல ஒண்ணுதான் அந்நிய பாஷையும். அதை குறித்தும் நாம பேசலாம், ஆனா இப்ப பேசல, இன்னொரு நாளைக்கு நான் அதை குறித்து பேசுகிறேன். கடைசியாக ஒரு விசேஷம், ஒரு உண்மையை மட்டும் சொல்லுங்க. நம்ம இந்திய தேசத்துல இருக்கிற மதங்களின் பெயர்களை சொல்லுங்க. இந்து, முஸ்லிம், கிறிஸ்டியன். சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம், ஐயா கொடுத்த டைம்லயே நான் முடிக்கிறேன். சீக்கிரம். எது எது? இந்து, முஸ்லிம், கிறிஸ்டியன்ஸ். வெரி குட், அவர் கரெக்டா முடிச்சிட்டார். நல்லதா. உங்க பேர் என்னங்க? குமார். சூப்பர் ஆளுங்க அவரு, அவர் சூப்பரானவர். டெய்லி வரீங்களா சர்ச்சுக்கு? வாரம் வரீங்க? சூப்பர் குமார், ஞாபகம் வச்சுக்க, நான் உங்களை மறக்க மாட்டேன் நான். ரைட், வெரி குட், சூப்பர். இப்ப நான் கேட்கிறேன், கிறிஸ்தவம் மதமா? இப்ப இவ்வளவு நேரம் பேசியிருந்தாரு, எல்லாரும் அமைதியா இருந்துட்டு இப்ப வந்து மார்க் பண்றீங்க. நீங்க உடனே இடைப்பட்டு இல்லைங்க அது மார்க் வந்தேன்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? யாருமே சொல்லலையே. ஏன் சொல்லல? ஏன்னா எனக்கு என்ன நினைச்சுக்கிறேன்னா, அது மதமாவும் இருக்கு, அப்படியும் இருக்கும் போல இருக்குது இல்லையா? அப்படித்தானங்க? அப்படி மதம் தானங்க அது, அப்படின்னு சொல்றோம் நம்ம. வாசிங்க அப்போஸ்தலர்
அப்போஸ்தலர் 22:4. அவ்வளவுதான். நீங்க வசனத்தை, வேதாகமத்தை எங்கேயும் புரட்டி எங்கேயும் கிறிஸ்தவ மார்க்கம் மதம்னு இருக்கவே இருக்காது. என்னன்னு இருக்கும்? மார்க்கம்னு இருக்கும். மார்க்கம்னா என்ன பொருள்? வழி. மார்க்கம்னா என்ன பொருள்? வழி. நான் தேவனை அடைவதற்கு கிறிஸ்தவம் என்பது ஒரு வழியாக இருக்கிறது. அது எனக்கு ஒரு வாழ்வியலை கொடுத்திருக்கிறது. அது எனக்கு வாழ கற்றுக் கொடுத்திருக்கிறது. நான் இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படி வாழக்கூடாது என்று கிறிஸ்தவம் எனக்கு போதிக்கிற இடத்துல இருக்கிறது. ஆகவே அது எனக்கு வழி. ஆகவே அது மார்க்கம். மற்றவங்க, அறியாதவங்க, தெரியாதவங்க மதம்னு பேசலாம், தப்பு கிடையாது. ஆனால் கிறிஸ்தவை அறிந்தவர்கள் என்னன்னு சொல்லணும்? மார்க்கம்னு சொல்லணும். ஆணித்தரமா அது மார்க்கம்ங்க, அது மதம் அல்ல, அது மார்க்கம் என்று சொல்ல வேண்டும். ஆனால் என்னைக்காவது நம்ம சொல்லி இருக்கிறோமா? ஏன்னா இங்கேயே சொல்லல. நான் கேள்வி கேட்கிறேன், அவர் அங்க சொல்றாரு, மதத்தோட சேர்த்து சொல்றாரு. இங்க ஐயா இருக்கிறாரு, நீங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்கீங்க, ஒருத்தராவது இல்லைங்க அது மார்க்கம் சொல்லியா? சொன்னீங்களா? சொல்லல. ஏன்? என்ன தயக்கம்? என்ன தயக்கம்ங்கிறேன், என்ன பயம்ங்கிறேன். வசனம் அப்படித்தானே சொல்லி இருக்குது, மார்க்கம்னு சொல்லி இருக்கேன் வசனத்துல. அப்போ வசனத்தை அறிந்தவர்கள் என்ன சொல்லணும்? இல்லைங்க அது மார்க்கங்க, மதம் கிடையாது, அது மார்க்கம். சொல்லணுமா சொல்லக்கூடாதா? சொல்லணும். பிரியமான ஜனங்களே, எல்லாரும் ஒரு நிமிஷம் அப்படியே எழும்பி நில்லுங்க. ஒரு நிமிஷம் எழும்பி நில்லுங்க, ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு ஒரு 4 காரியத்தை குறித்து பார்த்தோம். ஆனா நிறைய விளக்கமாக, இன்னும் விளக்கமாக உங்களோட கூட பேச நாங்கள் ஆசைக்கிறோம், வாஞ்சிக்கிறோம். எங்களுக்கு நேரம் இருக்கிறது. ஆனால் உங்க சூழ்நிலையை நான் என்ன பண்ணல, நான் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. ஆனால் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த ஆண்டவருடைய வார்த்தையின்படி நான் வாழ முயற்சிக்கும் பொழுதுதான் ஆண்டவர் என்னை விடுவிக்க வருவாரே அன்றி நான் அவர் கீழ்ப்படிய மாட்டேன். ஆனா எனக்கு ஆபத்துன்னு போது கர்த்தாவே அப்படின்னு கூப்பிடுவேன். அப்ப வந்துருவார்னு நம்பாதீங்க. அப்போ நம்பவே நம்ப கூடாது. ஏன்னா அது ஆப்ஷன். உங்கள்கிட்ட வந்தாலும் வரலாம். அந்த நேரத்துல யாரோ அவர் வார்த்தையை கீழ்ப்படிஞ்சிருக்கிறார் பாரு, அவரு கூப்பிடுவாரு, உங்ககிட்ட வருவாரு. அவரு கூப்பிட்ட உடனே அங்க போய் அவரை முதல்ல காப்பாத்திட்டு தான் உங்ககிட்ட வருவார். அல்லேலூயா. இதுதாங்க உண்மை, நான் போய் சொல்லல, உண்மை இதுதான். நம்மளை காப்பாற்றுவார், நம்மளை கைவிட மாட்டார், கண்டிப்பா காப்பாற்றுவார். ஆனா எப்ப தெரியுமா? நான் அடுத்த ஆப்ஷன். இப்ப ஒரு ஆம்புலன்ஸ் கூப்பிடுறோம் இல்லையா, நம்ம என்ன பண்றோம்? ஆபத்து, ஆம்புலன்ஸ் கூப்பிடுறோம். அந்த ஆம்புலன்ஸ் லேட்டா வருது. அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? அங்க ஒண்ணு அர்ஜென்ட்டுங்க, அதனால அங்க போயிட்டு இங்க வந்தேன்னு சொல்றாரா? நாம அவங்ககிட்ட சண்டை போடுறோமா? போடுறது இல்ல. போடணும். ஏன் நான் கூப்பிட்டேன், முதல்ல கூப்பிட்டேன், என்கிட்ட வந்திருக்கணுமே, கூப்பிடணும். ஆனா கூப்பிடுறது இல்லை, நமக்கு தான் பழகி போச்சு. அதே மாதிரி நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆண்டவர் வரலனாலும் என்ன சொல்ல போறீங்க? நீங்க சண்டை போட போறது இல்லை, அவருக்கு பயம் இல்லை. அவர் என்ன பண்ணுவாரு? அவங்க சண்டை போட மாட்டாங்கப்பா, நம்ம லேட்டா போனா கூட அவங்க ஒத்துக்குவாங்க அப்படின்னு வரப்போறார். பொறுத்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். தயவு செய்து ஆபத்துல இருக்கிறோம், தயவு செய்து இன்று முதல் ஆகிலும். எத்தனை வீட்டுல குடும்ப ஜெபம் நடக்குது? குடும்ப ஜெபம் எல்லா வீட்லயும் நடக்குது. இங்க ஐயா ஒரு குறிப்பு சொன்னாரு, புதன்கிழமை யாரும் கூப்பிடுறது இல்லைன்னு சொன்னாரு. என் காதுல விழுந்துச்சது, என் காதுல விழுந்துருச்சது. அப்ப ஆண்டவருடைய காதுல விழுந்திருக்கும், கண்டிப்பா விழுந்திருக்கும். ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. தயவு செய்து கூப்பிட்டு எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அதெல்லாம் அந்த 6 நாள்ல நீங்க எப்ப வேணா கூப்பிட்டுக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. ஆனா 7வது நாள் என்பது அவருடைய நாள், அதுல ஆப்ஷனே கிடையாது, அதுல ஆப்ஷனே கிடையாது. அவர்கிட்ட தான் நீங்க பர்மிஷன் கேட்கணும். அவர் தான் அதிகாரி. ஆண்டவரே ஒரு ஆபத்து, ஆண்டவரே வேற வழி இல்லை, ஆண்டவரே எனக்கு முடியல, தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. ஆனா அந்த சூழ்நிலைக்கு உங்களை விடவே மாட்டார். நான் ஒரே ஒரு சின்ன சாட்சி இதற்காக ஒன்று சொல்றேன். இந்த விஷயத்துக்காக நான் ஓய்வு நாள்ல நான் என்ன பண்ணுவேன், முதல்ல நானும் உங்களை போலதான் இருந்தேன். உங்களை போலவே உங்க சூழ்நிலையில நான் சர்ச்சுக்கு போவேன்,
கொஞ்ச நேரம் அது என்னமோ தெரியல, சின்ன வயசுல இருந்து ஆராதனைக்கு போயிடணும், ஆராதனை வேலையில கலந்துக்கணும், அந்த உணர்வு மட்டும் எனக்குள்ள இருந்தது. ஆகவே தவறாமல் ஆராதிக்க போவேன். ஆனால் ஆமென் என்று சொன்னால் நான் தான் முதல் ஆளு வெளியேற்பேன். யாருக்கிட்டையும் பேச மாட்டேன். எந்த சம்பந்தமும் எனக்கும் சர்ச்சுக்கும் கிடையவே கிடையாது. வருவேன், ஆராதனை அட்டன் பண்ணுவேன், போயிடுவேன். இதுதான் என்னுடைய வழக்கம். 2007 வரைக்கும் இதுதான் என்னுடைய சூழல். ஆனால் ஆண்டவர், நான் நினைச்சேன் ஆண்டவர் எனக்கு எல்லாம் செஞ்சிருக்கார், நான் ஒண்ணுமே செய்யல. அப்பொழுது போதகராக வந்தவர், முதல்ல நம்ம பிரேயர் பண்ணலாம், வெள்ளிக்கிழமை ஒரு அரை நாள் ஃபாஸ்டிங் பிரேயர் இருக்கலாம், யாரெல்லாம் வரீங்க? அப்பதான் எனக்குள்ள ஒரு உந்துதல் இருந்தது. நான் ஒண்ணுமே செய்யல. நான் என்ன நினைச்சேன், இதுதான் ஈஸி, போய் அதுல கலந்துக்கலாம். ஆனால் ஆண்டவர் அதுல என்ன பயன்படுத்தி இந்த இடத்துல கொண்டு வந்து நிக்க வச்சிருக்கிறார். சின்ன இடம், ஒரு சின்ன இடம் கொடுத்ததுனால என்ன எங்க கொண்டு வந்துட்டாரு? இந்த இடத்துல கொண்டாந்து நிறுத்தி இருக்கிறார். ரைட்டுங்களா? புரிஞ்சுக்கோங்க. அப்ப நான் அந்த ஆராதனையில ஃபாஸ்டிங் பிரேயர் என்னதான் நடத்த சொல்லுவார் ஊழியர், நீங்க நடத்துங்க, அவர் பக்கத்துல உட்காந்து பார்த்துட்டு இருப்பாரு, நான் நடத்திட்டு இருப்பேன். ஒரு நாள் அர்ஜென்ட், திருப்பதி போகணும். நான் அப்போ புக் செல்லிங்ல இருந்தேன், கன்சல்டண்டா இருந்தேன், ஹிந்து நியூஸ் பேப்பர்ல இருந்தேன். அதாவது நிறைய பணிகள் எனக்குள்ள இருந்ததுனால அந்த நேரத்துல அர்ஜென்ட்னு எனக்கு சொன்னதுனால, அவங்க ஒரு முதலாளி வந்திருக்கிறாரு, நீங்க இந்த நேரத்துல போனாதான் அவரை பார்க்க முடியும், தயவு செஞ்சு போயிடுங்க அப்படின்னாங்க. நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எதுன்னு நினைச்சேன்னா, எனக்கு பிரேயர் இருக்குதே எப்படின்னு நான் யோசிக்கவே இல்லை. வேலைதான் முக்கியம்னு நான் போயிட்டேன். வேலைதான் முக்கியம், அதெல்லாம் முக்கியம் இல்லையா, சாப்பாடு அதால வருது அப்படின்னு சொல்லி நான் போயிட்டேன். கார் எடுத்துக்கிட்டு சித்தூருக்கு போயிட்டு இருக்கு. சித்தூர்ல பெட்ரோல் போடுறதுக்காக பெட்ரோல் பங்க், ஜியோ பெட்ரோல் பங்க் இருக்கும், அங்க போய் காரை நிறுத்திட்டு பெட்ரோல் போடுறதுக்கு வண்டி நிறுத்தின. புது காரு, 2007, ஒரு 4 வருஷம் பழமையானது. அதாவது 2003 வாங்கினது, 2007 நடக்குது. நான் போய் காரை கொண்டு போய் பெட்ரோல் பங்க்ல நின்று பெட்ரோல் போட நிறுத்துறேன். பெட்ரோல் போட்டாங்க. பெட்ரோல் போட்டு காசெல்லாம் கொடுத்துட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்றேன். வண்டி ஸ்டார்ட் ஆகும். அன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நான் காலையிலே கிளம்பிட்டேன். அங்க பெட்ரோல் போடுறேன், டைம் பாக்குறேன் 9 மணி. எனக்குள்ள என்ன மனசுல வருதுன்னா, ஐயோ இப்ப பிரேயர் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்களே, என் மனசுல ஓடுது, ஐயோ இப்ப பிரேயர் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்களே அப்படின்னு பாக்குறேன். ஸ்டார்ட் பண்றேன். யாரோ வந்து ஸ்டார்ட் பண்றாங்க, ஒருத்தராலையும் ஸ்டார்ட் பண்ணவே முடியல. நல்லா இருந்த வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. கொண்டு போய் என்ன பண்றது, அவங்களும் ரொம்ப நேரம் பார்த்துட்டு அந்த பெட்ரோல் போடுற அந்த மீட்டர் பக்கத்துல நின்று அவங்க சொன்னா, ஐயா அந்த ஓரமா நிக்க வச்சிடலாம், ஐயா அங்க வந்து ட்ரை பண்ணலாம், ஏன்னா வண்டிங்க வந்து நிக்குதுன்னு சொல்லி ஓரமா நிக்க வச்சாங்க. ட்ரை பண்றாங்க, நடக்கவே இல்லை. கடைசியாக ஒரு மெக்கானிக், நிறைய மெக்கானிக் வந்து பார்த்துட்டாங்க, யாராலையும் கண்டுபிடிக்க முடியும். 12 மணிக்கு ஒரு 11:45, 50 இருக்கும், 50:55 ஒருவர் வராரு. வந்து ஸ்டேரிங்ல உட்காந்து கீயை பாக்குறாரு, இப்படி தேடி பாக்குறாரு. பார்த்துட்டு ஏதோ ஒரு வயரை முறுக்குனாரு. இப்ப ஸ்டார்ட் பண்ணுங்கயான்னாரு. ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்ப மறுபடியும் பாக்குற 12 மணி, அங்க பிரேயர் முடிஞ்சிருக்கிற நேரம். எனக்கு குப்புனுச்சு, ஐயோ நான் எவ்வளவு பெரிய தவறம் செஞ்சிருக்கிறேன். உண்மையிலே நடந்ததுங்க, இது நடந்த சாட்சி. நான் அங்கிருந்து அவர் என்ன சொன்னாரு, ஐயா ஒண்ணும் இல்ல, நீங்க இந்த ரோட கிராஸ் பண்ணி அப்படி வாங்க, அங்கதான் என்னுடைய மெக்கானிக் ஷெட்டு, அங்க 1 நிமிஷம் வாங்கல அப்படின்னாரு. நான் அப்படியே ஓட்டிக்கிட்டு அங்க போய் நிக்கிறேன். அவர் வேற பழைய காருங்க இருக்குல்ல, அதுல இருக்கிற ஒரு பாயிண்ட் பிளக் சொருகிற மாதிரி எதையோ ஒண்ணு பிடுங்கி என்னுடைய கார்ல போட்டுட்டு போங்கன்ட்டார். காசு கொடுக்குறேன்னு வேணான்ட்டாரு. வண்டி போயினே இருக்கு. இது ஃபர்ஸ்ட் கிளாஸா ஒர்க் பண்ண, இதுக்கப்புறம் பயப்படாதீங்க, தாராளமா போங்க. ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு. எப்படி நடந்திருக்கும் நீங்களே புரிஞ்சுக்கொள்ளுங்க. அன்று முதல் இன்று வரை முதல் வேலை ஆண்டவருக்கு தான் என்னுடைய வேலை. முதல்ல ஆண்டவர் தான், அடுத்ததுதான் மத்தது அப்படின்ற ஒரு இடத்துக்கு நான் வந்துட்டேன். ஆகவே தயவு செய்து உங்களை ஒப்பு கொடுங்கள். ஆண்டவரோடு கூட பேசுங்க. இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட தெளிவாக பேசி இருக்கிறார், உங்களுக்கோடு பேசி இருக்கிறார். உங்க சூழலுக்காக நீங்க எப்படி இருக்க வேண்டும், எப்படி வைராக்கியம் மாற வேண்டும், எப்படி ஆண்டவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அதன்படி நடப்பதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதுல தீர்மானமாக இருங்கள். கடைசியாக ஒரு வசனம், மத்தேயு 11:12. கடைசியாக இல்ல, 11:12. யோவான்
காலம் முதல் இதுவரைக்கும் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்ளுகிறார்கள். அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள். நானும் பலவந்தம் பண்ண வேண்டும். ஆண்டவர் நம்மிடத்துல பேசுகிறார், பலவந்தம் பண்ணு, சோர்ந்து போகாதே. ஒருவேளை ஜெபம் பண்றதுல தடை வரலாம், வேத வாசிப்புல தடை வரலாம், ஆலயம் வருவதில தடை வரலாம். ஆனாலும் பலவந்தம் பண்ணி கொண்டு வாருங்கள். கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுங்கள். கர்த்தர் அப்பொழுது காப்பாற்றுவார். எப்படி நோவாவை கர்த்தர் காப்பாற்றினாரோ, அவன் நீதிமானும் உத்தமனுமாயிருந்தால் மாத்திரமல்ல, அவன் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவனாக இருந்தான். அப்படி நீங்களும் இருந்தால் கர்த்தர் எந்த சூழ்நிலையிலும் உங்களை நிச்சயமாக காப்பாற்றுவார். தலைகளை தாழ்த்துங்கள், கண்களை மூடுங்கள், ஆண்டவரை நோக்கி பாருங்கள். அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை